Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல சாரியில பீகோ ஸ்டிச் பண்றத பத்தி பார்க்கலாம். நான் வந்து இந்த எலக்ட்ரானிக் sewing machine Fashion Maker 3229 Singer Simple sewing machineல இத ஸ்டிச் பண்ண போறேன். இதுக்கு வந்து இந்த பீகோ ஃபூட்டர் யூஸ் பண்றேன். இந்த பீகோ ஃபூட்டர் வந்து இந்த மிஷின் வாங்கும்போதே அடிஷனலா கொடுத்த ஃபூட்டர்ல ஒன்னு. இந்த மிஷின்ல ஓவர்லாக் எப்படி பண்ணலாம்ன்றத பத்தின டீடைல் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பீகோ ஸ்டிச் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ்லாம் பார்த்துடலாம். த்ரெட் டென்ஷனை வந்து நான் 3ல் வச்சுருக்கேன். த்ரெட் விட்டு வந்து 0ல் வச்சுக்கிறேன். 0ல் வைக்கும்போது நமக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீகோ ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து 0ல் வச்சுருக்கேன். சாரியோட எட்ஜஸை வந்து பிசுறுலாம் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் சாரி வந்து உள்பக்கம் போகிறது. எல்லோ கலர் தான் வெளியில் தெரியும், அதனால எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் எதுக்கு போட்டுக்கிறதுனா, இனிஷியலாக நமக்கு பேக்கில் நூல் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த சாரியை வந்து இந்த பீகோ ஃபூட்டருக்குள்ளே கொடுத்து ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக தையல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பீகோ ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து த்ரெட் வித்தை வந்து 3க்கு செட் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட் வித்து வந்து 0வாக இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் விழும். ஸோ 0வை விட அதிகமாக இருக்கும்போது தான் கீழே இருக்க டிசைன்ஸ்லாம் அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை 3க்கு செட் பண்ணதுனால கீழே இருக்க டிசைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரெட் லென்த்து. த்ரெட்டோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் மேலே நம்ம எந்த கலரை பாயிண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற கலரில் கீழே என்ன டிசைனை பாயிண்ட் பண்ணுறோமோ அது இருக்கும். இங்கே வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் த்ரெட்டோட லென்த்து 2 செட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் பிளாக் கலர் வந்து செலக்ட் ஆகும். பீகோக்கும் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போடுவோம். பட் வந்து இந்த ஃபூட்டர் வந்து நம்ம வந்து பீகோ ஸ்டிச் பண்ணுற ஃபூட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிளாத்தை ரோல் பண்ணி இதே ஜிக்ஸாக் ஸ்டிச் விழும்போது அது நமக்கு ஃபைனலாக பீகோ அவுட்புட் கொடுக்கும். இப்போ இந்த பேக் சைடில் இருக்க இந்த நூலை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து கிளாத்தை ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இனிஷியலாக நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சே போடுறோம். ஸோ கிளாத்தை நல்லா தேவையான அளவுக்கு ரோல் பண்ணிக்கலாம். கிளாத் இந்த மாதிரி இழுக்கக்கூடாது புடவை, அதனால நல்லா வந்து ஸ்மூத்தாக உள்ளே போகிற மாதிரி புடவை நல்லா லூஸாக இருக்க மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை ரோல் பண்ணி தைக்கும் போது துணியோட பிகினிங்லேயும் வந்து பீகோ ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மடித்து தைக்கிறதுக்கு 2 பக்கத்துலேயும் ஓரம் மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீகோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுளாக சார்ஜ் பண்ணலாம். லைக் 40 rupees இல்லை 50 rupees சார்ஜ் பண்ணலாம். நான் வந்து என்னோட நார்மல் மிஷினில் தான் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி பீகோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லை ஓவர்லாக் பண்ணுறதுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ஜிப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மிஷினே வாங்கினேன். ஸோ இந்த ஓரத்தில் இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். பட் இந்த ஓரத்தில் பாங்க ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த எல்லோவில் இருக்க பீகோவோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது இந்த க்ரீன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த பீகோவை விட இன்னும் மெலிசாக நமக்கு பீகோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த த்ரெட்டோட விட்டு மட்டும் 3க்கு பதில் 2 வச்சுக்கலாம். நான் அப்படி வச்சு தான் இந்த எல்லோ கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் லைட்டாக நமக்கு தெரியும். நீங்கள் எல்லோ கலரில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்கணும் பீகோனா இதை வந்து இந்த மாதிரி 2ல் செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக 3ல் தான் ஸ்டிச் பண்ணுவேன். வீடியோவில் அதை காமிக்கிறதுக்காக அதை வந்து 2ல் ஸ்டிச் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் 4 சாரிக்கு பீகோ ஸ்டிச் பண்ணேன். இது ரெண்டுமே ஒரே சாரி தான். ஒரு பக்கத்தில் எல்லோ அண்ட் இன்னொரு பக்கத்தில் க்ரீன் இருக்குது. இது ஒரு பிங்க் சாரி, இது க்ரீன் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ எல்லாத்துலேயுமே பீகோ தான் பண்ணியிருக்கேன் 2 பக்கத்துலேயும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.